வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக தனலட்சுமி, ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு. இன்று மாலை முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மோடி, சோனியா காந்தி சந்திப்பு. சரக்கு சேவை வரி உள்பட பல்வேறு சட்ட முன்வரைவுகள் குறித்து விவாதம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் அல்ல. ஃபரூக் அப்துல்லாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனம். தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வந்திருக்கும் மத்திய குழுவினர் இன்று வடசென்னை பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளனர். தமிழகத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் TVSN பிரசாத் தலைமையில் 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். நேற்று முன்தினம் தாம்பரம், வேளச்சேரி உள்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்திய மத்திய குழுவினர் நேற்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய சென்றனர். கடலூரில் தமிழக வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட விசூர் கிராமம், பெரிய காட்டுப்பாளையம் மற்றும் நடுக்காட்டுப்பாளையம் உள்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்திய குழுவினர் விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். கெடிலம் ஆற்றின் கரையோர பகுதி மக்களையும் சந்தித்த குழுவினர் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். இன்று வட சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை, வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நோக்கி நகரும் வாய்ப்பு உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் இன்று காலை முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இலங்கையை நோக்கி அது நகர வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் இன்று மாலை முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை நாளை முதல் அதிகரிக்கும் என்றும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று விடுமுறை விடப்பட்ட 6 பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக விடுமுறை விடப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பெரும்பாலான பள்ளிகள் கடந்த வியாழக்கிழமை முதல் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 24 பள்ளிகளுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 7 பள்ளிகளுக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பள்ளிகளுக்கும் நேற்று விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று விடுமுறை விடப்பட்ட திருவள்ளூர், அயப்பாக்கம் உள்பட 6 அரசு பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு உள்பட பல்வேறு சட்ட முன்வரைவுகள் குறித்து பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் ஆலோசனை நடத்தினார். தில்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பிரதமரின் அழைப்பின் பேரில் சென்ற அவர்களுக்கு மோடி தேநீர் விருந்து அளித்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட காத்திருக்கும் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு உள்பட பல்வேறு சட்ட முன்வரைவுகள் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு குறித்து காங்கிரஸ் சார்பில் 3 கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். சட்ட முன்வரைவு குறித்த காங்கிரஸ் கட்சியின் நிலையை அப்போது சோனியா காந்தி விளக்கியதாகவும் அவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் ஜெட்லி மேலும் கூறினார். The Honorable Prime Minister had invited the former Prime Minister Dr. Manmohan Singh ji and the Congress President Srimati Sonia Gandhi ji for a discussion on issues pending before Parliament. Particularly, a large amount of legislative business has accumulated
over the last two sessions. The Parliamentary Affairs Minister, Shri Venkaiah Naidu, will be in touch with the leaders of the Congress party in both houses of Parliament to discuss each one of those specific legislation. With regard to the goods and services tax and the constitution amendment which is pending before the Rajya Sabha, the subject was discussed. நாட்டில் அவசர நிலை கொண்டுவரப்பட வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் அவ்வாறு கோரும் எதிர்க்கட்சியினரின் பேச்சு அர்த்தமற்றது என்றும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவசர நிலை கொண்டுவரப்பட வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சியினரும் வலியுறுத்தினர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசியுள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவித்தார். அதன் காரணமாக அவசர நிலை வேண்டும் என்ற கோரிக்கை அர்த்தமற்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் யாரும் இப்போது கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்த வெங்கையா நாயுடு, நீதிபதிகளின் தீர்ப்பை மீறி எந்த செயல்பாட்டிலும் மத்திய அரசு ஈடுபட்டது கிடையாது என்றும் மேலும் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்திய குழுவில் சரத் யாதவ் இடம்பெற்றிருந்தால் நாட்டின் நிலை விபரீதமாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த விவாதம் நடைபெற்ற போது உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் வாக்களிக்கும் உரிமைக்காக போராடி வரும் நிலையில் இந்திய பெண்களுக்கு முன்னதாகவே அந்த உரிமை கிடைத்ததற்காக பெருமைப்படுவதாக ஸ்மிருதி இரானி குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மூத்த உறுப்பினரான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த சரத் யாதவ் ஸ்மிருதி இரானியை அமருமாறு திரும்ப திரும்ப கூறியதாக தெரிகிறது. அதனையடுத்து அது குறித்து விமர்சித்த ஸ்மிருதி இரானி, சரத் யாதவ் போன்றவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய குழுவில் இடம்பெற்றிருந்தால் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார். அவரது இந்த பேச்சுக்கு பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் அதிருப்தி தெரிவித்தனர். பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் பகுதி இந்தியாவை சேர்ந்தது அல்ல என்ற தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜம்முவில் செய்தியாளர்களுடன் பேசிய தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரான ஃபரூக் அப்துல்லா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்தது அல்ல என்றும் இந்தியாவிடம் உள்ள பகுதி மட்டுமே இந்தியாவுக்கு சொந்தம் என்றும் பேசினார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் வைத்துக் கொள்வது சாத்தியமில்லை என்றும் அப்போது அவர் மேலும் குறிப்பிட்டார். அவரது இந்த பேச்சு கடந்த 1994ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்ற தீர்மானத்துக்கு எதிராக இருப்பதாக காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். वो पाकिस्तान का हिस्सा है और पाकिस्तान का हिस्सा रहेगा. ये भारत का हिस्सा है, ये भारत का हिस्सा रहेगा. फिर इसको ये बात समझ जाइए. सिर्फ एक बात रास्ता निकल सकता है कि हिंदुस्तान और पाकिस्तान बातचीत करे और बातचीत करके कोई रास्ता निकाले. அவரது பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியாகும் என்று கூறியுள்ளார். அதனை திரும்ப பெற வேண்டியது கட்டாயமாகும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஃபரூக் அப்துல்லாவின் பேச்சுக்கு ராஜீவ் பிரதாப் ரூடி மற்றும் ஜிதேந்திர சிங் உள்பட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். Citizens of the country, their wish is different and Faroukji's wish is different. It is totally against the stand of the government of India, against the stand of Indian people. வைகை அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அதன் காரணமாக அணையின் மொத்த நீர் மட்டமான 71 அடியில் 68.5 அடி அளவுக்கு நீர் நிரம்பியுள்ளது. அதனையடுத்து எந்த நேரத்திலும் அணை நிரம்பி உபரி நீர் திறந்துவிடும் அபாயம் இருப்பதால் மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையால் பாசன வசதி பெறும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை, சிவகங்கை உள்பட 4 மாவட்டங்களின் பாசன வசதிக்காக வைகை அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு போதிய இழப்பீடு தேவை, விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈழ
மக்களின் லட்சியம் நிறைவேறும் வகையில் ஒவ்வொரு தமிழரும் துணை நிற்க வேண்டும் என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். மாவீரர் நாளையொட்டி தஞ்சை அருகே விளார் கிராமத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்காஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பழ நெடுமாறன், புதிய பார்வை ஆசிரியர் மா நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நெடுமாறன், ஈழத்தமிழரின் உன்னத லட்சியத்திற்கு துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழீழ தாயகத்தை அமைப்பதற்கு ஈழத்தமிழர்களுக்கு என்றைக்கும் நாம் தோள் கொடுத்து துணை நிற்க சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இலங்கை தமிழ் எம்பி முத்து சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே செரியலூர் கரம்பக்காட்டில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்கள் அமைதியாக வாழ விரும்புவதாகவும் இடம்பெயர்ந்து வாழும் அவர்கள் தங்களின் பூர்வீக பகுதியில் வாழ போராடி வருவதாகவும் கூறினார். எல்லை கடலுக்கெல்லாம் தெரியாத இல்லை, அதனால அங்கேயும் போகலாம் இங்கேயும் வரலாம். சிங்கள மக்களும் இங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் மக்களும் அங்கிருந்து வந்து இலங்கை மீனவர்கள் பிடிபட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் கையில் இல்லை, அரசாங்கத்தின் கையில் இருக்கு. ரெண்டு அரசாங்கம் இன்னைக்கு நல்லா சுமூகமாக இருக்காங்க, பேசி தீர்த்துக்கலாம். அதை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு திருநெல்வேலி செங்கல்பட்டு இடையே இயக்கப்படவிருக்கும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வாரந்தோறும் திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டிசம்பர் 3, 10, 17, 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியிலிருந்தும், டிசம்பர் 4, 11, 18, 25 மற்றும் ஜனவரி 1 தேதியில் செங்கல்பட்டிலிருந்தும் அந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மரவள்ளி கிழங்குகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சத்தியமங்கலம், அந்தியூர் பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்குகள் சேதமடைந்துள்ளதாக கூறிய விவசாயிகள் இதுபற்றி ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். பரவலாக மழை பெய்த போது மழை வெள்ளமானது வடிகால் வசதியின்றி விவசாய விளைநிலங்களில் பூந்ததின் விளைவாக ஏராளமான மரவள்ளி பயிர்களும் அதுபோல் நிலக்கடலை பயிர்களும் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. இதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் கள ஆய்வு செய்து அந்த வேளாண்மை பாதிப்புகளை பதிவு செய்து விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடு கிடைக்கவும் காப்பீடு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 15000 ஏக்கர் பரப்பளவிலான மரவள்ளி கிழங்கு சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையினால் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு, பருத்தி, தக்காளி, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி கிழங்கு தோட்டங்களில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் சுமார் 15000 ஏக்கர் மரவள்ளி கிழங்குகள் அழுகி சேதமாகின. அது மட்டுமல்லாது மழை பாதிப்பினால் மரவள்ளி கிழங்கின் விலையும் அதிக அளவில் குறைந்துள்ளது. இதையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரை 49000 ஏக்கர் நடவு செய்துள்ளதில் கிட்டத்தட்ட ஒரு 15000 ஏக்கர் அழிந்துவிட்டது. மரவள்ளி போன்று பருத்தி, காய்கறி பயிர்கள் போன்ற பயிர்கள் எல்லாம் அழிந்துவிட்டது நீரில் மூழ்கி. அதனால் முறையாக அந்த கணக்கெடுத்து அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஒழுங்கான முறையில் காவாய் எடுத்து இது பண்ணாமல் அது அலட்சி போக்குனால கண்டுக்காத நிலைமையில் அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. வாய்க்கால்லாம் தூர்வாரி நல்ல மாதிரியாக செய்யணுங்க. விவசாயம் தான் முழுக்க எங்களுடைய வாழ்வாதாரம். நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசு நாங்கள் கேட்குறேங்க. தஞ்சாவூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினர் தஞ்சாவூரிலும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாய கடனுக்காக பறிமுதல் நடவடிக்கையில் வங்கிகள் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டபடி கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர்.
கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் அடிக்கடி நுழையும் யானை கூட்டம் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்லங்கியிலிருந்து கோம்பை செல்லும் வழியில் அமைந்துள்ள காமராஜர் நகரில் வசிக்கும் ஆதிவாசிகள் மா, பலா, மலைவாழை உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதிக்குள் அவ்வப்போது புகுந்துவிடும் யானைகள் விளை நிலங்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தி வருவதாக கூறும் கிராம மக்கள் யானைகள் விளை நிலங்களுக்குள் புகாத வகையில் வேலி அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்வேலி அமைச்சு கொடுக்குற மணி போட்டெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து வந்து எங்களை வந்து போட்டோவெல்லாம் எடுத்து எங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனதா. இது வரைக்கும் அந்த உதவி எங்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்படி கீழறக்கி வந்துட்டு எங்கிட்ட தூரம் பிரிச்சு போயிடுச்சு. இங்கே இந்த புட்டை குட்டியை போட்டு படுத்துருந்து மையமாக பறந்துருச்சு. அதுக்கு மானவரம் இப்படி அரசு விட்டு போட்டு போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? குடியிருந்துக்கிட்டு அரசு உதவி செய்யணும். ஆனை வைக்க ஒரு இது கொண்டோன்னு நாங்கள் என்ன செய்ய முடியும்? திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விவசாயி உயிரிழந்த விவகாரம் சந்தேகம் அளிப்பதாக உள்ளதென கூறிய உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியை அடுத்த பொங்கனூரை சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 22ஆம் தேதி திண்டுக்கல் புறவழிச்சாலையில் நடந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் 2 வாரங்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் நேற்று உயிரிழந்தார். அவர் உயிரிழந்தது சந்தேகம் அளிப்பதாக தெரிவித்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ 12,000 மாத்திரம் வாங்கினாங்க. எங்கள்கிட்ட காலையில சொல்லியிருக்காங்களா இது மாதிரி போயிடுச்சுன்னு. இப்போ அந்த சின்ன பிள்ளைக்கெல்லாம் யார் தீர்வு சொல்லுவா? இவங்க டாக்டர் வந்து பதில் சொல்லுவாங்களா? எங்களை இப்போ நேரம் எங்கள் வீட்டுக்கு தான் விடணும். மறுபடியும் பெரியாஸ்பத்திரிக்கு விடுறேன்னு சொல்லுவாங்க. அங்கே விட்டாங்கன்னா நாங்கள் ரோட்டில் போட்டு மரியாதை பண்ணுவோம். இது என்னன்னாலும் சரி, ஆஸ்பத்திரி ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோம். ஆளுங்க போய் இந்த சிடி கொண்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் சரின்னு போனாங்க. திடீர்னு பார்த்தா இங்கே இறந்துட்டான்னு திடீர்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு தெரியல. இந்த இதில் பணம் பிரிக்கிறாங்களா என்ன தெரியல. தமிழக அரசானது உடனடியாக இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதை கேட்டுக்கொள்கிறோம். நாட்டில் அறிவியலாளர்களின் தேவை அதிகரித்துள்ளதால் இளம் அறிவியலாளர்களை தேர்வு செய்ய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டினை இந்தியா நடத்தி வருவதாக புதுதில்லி விஞ்ஞான் பிரச்சாரின் பதிவாளர் டிவி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் அடுத்த ராசிபுரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 23வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநில மாநாடு 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை அறிவியலாளர் வெங்கடேஸ்வரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதிலுமிருந்து 1200 குழந்தைகள் இந்த அறிவியல் மாநாட்டில் பங்கேற்று 250க்கும் அதிகமான ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கடேஸ்வரன், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் அறிவியலாளர்கள் தேவையில் தேக்கம் உள்ளதாகவும் இதனை களைய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க, தேவையான அளவு அறிவியல் அறிஞர்கள் மாணவர்கள் வந்து அறிவியல் அறிஞர்களாக வரணும் என்று முன்வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது, ஒரு தேக்க நிலைமை இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதன் காரணமாக தான் திறமை மிக்க இளைஞர்களை, மாணவ மாணவிகளை ஊக்குவித்து அறிவியலின் பால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு குழந்தைகள் அறிவியல் மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. திண்டுக்கல் இலக்கிய களம் சார்பில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் 1,00,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. திண்டுக்கல் இலக்கிய களம் சார்பாக டட்லி மேல்நிலைப்பள்ளி திடலில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன், தமிழ்நாடு கனிம வளத்துறை மேலாண் இயக்குனர் மா வள்ளலார், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த புத்தக திருவிழாவில் வரலாறு, இலக்கியம், அறிவியல், ஊடகவியல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்பிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் தாலுக்காக்கள்லையும் இது நடக்கணும்னு நினைக்கிறோம். கல்வியும் புத்தக திருவிழா இதெல்லாம் அதிகமாக போக போகத்தான் மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையையும் மேலும் முன்னேறுவதற்கும் வசதியாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த விழா குழுவினர் புத்தக திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறை இருக்கோ இல்லையோ ஒரு லைப்ரரி இருக்கணும். அதன் மூலமாக மக்கள் அந்த அறிவை பெற்று இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்று உங்களுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு இந்த கல்வி அறிவினையும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தினால் நன்றாக மாணவர்கள்லாம் நிறைய வந்து இந்த புத்தக திருவிழா மூலம் புத்தகங்களை வாசித்து அவர்கள் பெரியாளாக வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உதகை அரசு படகு இல்லத்தில் தகுதியற்ற பாதுகாப்பு கவசங்கள் அளிப்பதால் படகு சவாரியின் போது அவற்றை அணிய முடிவதில்லை என சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் அதிகம் காணப்படுவதால் ஆண்டுதோறும் இங்கு 20 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர்.
அரசின் தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, உதகை படகு இல்லம் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி செல்வது வழக்கம். இந்நிலையில் படகு சவாரியின் போது தகுதியற்ற பாதுகாப்பு கவசங்கள் அளிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கிழிந்த நிலையில் தூய்மையற்றதாக அளிக்கப்படும் பாதுகாப்பு கவசங்களை படகு சவாரியின் போது அணிய முடிவதில்லை என கூறும் அவர்கள் சுகாதாரமான பாதுகாப்பு கவசங்களை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். லைஃப் ஜாக்கெட்டை வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது சார். அதை உலர்த்திட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி இது கொடுத்தாங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால யாரும் அதை போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் முறைப்படுத்தி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அமெரிக்காவில் அடையாளம் தெரியாதவர் நடத்திய துப்பாக்கிச் சூடு, காவலர் 4 உள்பட பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் மருத்துவமனைக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 காவலர்கள் உட்பட பலர் படுகாயமுற்றனர். கொலராடோ ஸ்பிரிங்ஸ் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்குள் துப்பாக்கியுடன் அடையாளம் தெரியாதவர் ஒருவர் நுழைந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மருத்துவமனையை சுற்றி வளைத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மீதும் பொதுமக்கள் மீதும் அந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் 4 காவலர்கள் உள்பட பலர் படுகாயமுற்றனர். மருத்துவமனையில் பதுங்கியிருந்த அந்த நபர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே நோயாளிகள் பாதுகாப்பாக வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் பற்றி தெரியவில்லை என கூறிய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினர். பெரு நாட்டில் ஊதிய உயர்வு உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் விரட்டினர். தென் அமெரிக்க நாடான பெருவில் ஊதிய உயர்வு கோரி அரசு துறையினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தலைநகர் லிமாவில் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பேரணியாக சென்றனர். நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி சென்ற அவர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. சிரிய அகதிகளுக்கு உதவ 485 கோடி ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. உள்நாட்டு போரை தொடர்ந்து சிரியாவிலிருந்து வெளியேறும் அகதிகளுக்கு ஐக்கிய நாடுகள் அவை அகதிகள் ஆணையம் மூலம் நலத்திட்ட உதவிகளை கனடா அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் சிரிய அகதிகள் நிவாரணத்திற்காக 485 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க கனடா திட்டமிட்டுள்ளது. கனடாவில் புகலிடம் பெறும் சிரிய அகதிகளுக்கும் இந்த தொகையின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் 15,000 சிரிய அகதிகளுக்கு புகலிடம் அளிக்கப்படும் எனவும் கனடா தெரிவித்துள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் புனே அணிக்கு எதிரான போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் வென்ற கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 48வது லீக் போட்டி கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் திடலில் நடைபெற்றது. இதில் கொல்கத்தா அணியுடன் புனே அணி பல பரீட்சை நடத்தியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் கொல்கத்தா அணி வீரர் இயான் ஹியூம் 9, 47 மற்றும் 83வது நிமிடங்களில் கோல் அடித்து அசத்தினார். தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய கொல்கத்தா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்குள் முதல் அணியாக கொல்கத்தா நுழைந்துள்ளது.
has announced it of goalkeeper Arindam, and Seal that he'll be very, very pleased with. He's not yet fully fit, but he's fit enough. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய 49வது லீக் போட்டியில் தில்லி அணியுடன் நார்த் ஈஸ்ட் அணி மோதுகிறது. குவாஹாட்டியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. கரூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி மாவட்ட விளையாட்டு திடலில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் முதல் நாளான நேற்று கால்பந்து, வலைப்பந்து, ஹாக்கி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கல்லூரி மாணவர்களும் பள்ளி கல்லூரி சாராத 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்களும் இப்போட்டிகளில் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மண்டல அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு. இன்று மாலை முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மோடி, சோனியா காந்தி சந்திப்பு. சரக்கு சேவை வரி உள்பட பல்வேறு சட்ட முன்வரைவுகள் குறித்து விவாதம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் அல்ல. ஃபரூக் அப்துல்லாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.